வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, லேடீஸ்க்கு வந்து ஜெனரலாவே இருக்க ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன கம்ப்ளைண்ட் அது அப்படின்றீங்கன்னா, நிறைய பேர் பாருங்க, இப்ப லேடீஸ் வந்து மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸோட 100ல ஏறக்குறைய 98 லேடீஸ் பார்த்தீங்கன்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ் இருக்கும். அது 16 வயசு பொண்ணா இருந்தாலும் அது தூர பிரச்சனை இருக்கும். 25 வயசு லேடீஸா இருந்தாலும் தூரம் பிரச்சனை இருக்கும். 35 வயசு, 45 வயசு, 49 வயசு மென்சஸ் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் மென்சஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அது என்னங்க காரணம் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. அதுல ஒரு காரணத்தை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? என்ன டிசார்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பாத்தீங்களா? கருப்பையில கட்டி இருக்குங்க. ஆக்சுவலி அது வந்து கட்டின்னு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மினாலஜில. அதே மாதிரி லியோமயோமா, மயோமா அப்படிம்பாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா குலைக்கில பேஷன் சொல்லும்போது கருப்பையில கட்டி இருக்கான் அப்படிம்பாங்க. கருப்பை கட்டின்னு அடினோமயோசிஸையும் சொல்லுவாங்க, ஃபைப்ராய்டையும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி தமிழ்ல வந்து ஃபைப்ராய்டுக்கு என்ன பேரு அப்படின்னா தசைநார் கட்டி அப்படிம்பாங்க. அது ரொம்ப நல்ல தமிழ் தெரிஞ்சவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. பொதுவா கருப்பை கட்டி அப்படின்னா நம்ம ஃபைப்ராய்டு தான் வந்து நரேட் பண்றாங்க. சரிங்களா? அகைன் இந்த ஃபைப்ராய்டு வந்து என்னங்க ஆபத்தா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஆபத்துலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் கருப்பை நிறைய பேர் கருப்பை எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ். ஏன்னா நீங்கள் வந்து என்னங்க ஆபத்துலாம் ஒன்றும் இல்லைன்றீங்க, ஆனால் கருப்பை எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து இதனால தான் கருப்பை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆக்சுவலி நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டை பற்றி போதுமான நாலேஜ் இல்லாததுனால அவங்களுக்கு மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தூரம் முன்ன பின்ன போகுது, ஹெவியாக போகுது, பயந்து கருப்பு எடுத்துருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மென்சஸ் வந்து முன்ன பின்ன போகிறதுனால அவங்களோட ரத்தம் ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து கம்மியாகும், ரத்த குறைபாடு ஏற்படும், சோகை ஏற்படும். அதனால பயந்து இருந்தால் வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு எடுத்துருவாங்க. இவங்களோட அறியாமையினால எடுக்கிறாங்களே தவிர ஃபைப்ராய்டுனா கருப்பு எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது ஹிஸ்டெக்டமி தான் ஒரு ஆப்ஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அதே இந்த ஃபைப்ராய்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைப்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கருப்பை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபைப்ராய்டை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? கருப்பைன்றது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு ரிப்ரொடக்டிவ் ஆர்கன், கரு தரிக்கிறதுக்கான ஒரு ஆர்கன். அதாவது கரு உற்பத்தியான பின்னாடி குழந்தை போயிட்டு அந்த கருப்பையில இம்ப்ளான்ட் ஆகும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரு. அதுக்கு வந்து 4 சுவர்கள் இருக்கு. ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், 2 லேட்டரல் வால்ஸ். ஒரு சுவரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 லேயர்னால ஆனது. உள்ள இருக்க லேயர் வந்து எண்டோமெட்ரியம், நடுவில் இருக்கிறது மயோமெட்ரியம், அதுக்கு மேல இருக்கிறது பெரிமெட்ரியம் அப்படிம்பாங்க. மேல தலைப்பாட்டை வந்து ஃபண்டஸ் அப்படிம்பாங்க. கீழே அதனோட வாய் பகுதியை வந்து சர்விக்ஸ் அப்படிம்பாங்க. எதுக்கு இது சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, இந்த கட்டி எங்கெங்கெல்லாம் வரும் இந்த ஃபைப்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ்ல வரும், அதாவது தலைப்பகுதியில. அது ஃபண்டல் ஃபைப்ராய்டு அப்படிம்பாங்க. அதோட பெரிமெட்ரியம்ல வரும், மயோமெட்ரியம்ல வரும். எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ள வர்றதுதான் வந்து குழந்தையின்மைக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கு. எல்லா ஃபைப்ராய்டுமே காரணம். ஆனா கருப்பைக்குள்ள வர எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ள வர ஃபைப்ராய்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, கருப்பையினோட பெரும் பகுதி வந்து அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். அப்ப குழந்தை போய் அங்க தங்கத்துக்கு இடம் இல்லாம அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். அதனால இது வந்து ரொம்ப மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுவும் இல்லாம சர்விக்ஸ்ல வரும், ஃபண்டல் ஃபைப்ராய்டு வரும், சர்விக்ஸ்ல ஃபைப்ராய்டு வரும். சரிங்களா? இது எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து ஃபைப்ராய்டு வரும். அகைன் இந்த ஃபைப்ராய்டு வந்து வெறும் பினைன் தான். இது கேன்சர் டியூமர் கிடையாது, நான் கேன்சரஸ் க்ரோத். சரிங்களா? நான் கேன்சரஸ் க்ரோத்தா இருந்தாலும் கருப்பை எடுக்கிறதுக்கான மெயின் காரணம் இது. ஏன் லேடிஸ் கருப்பை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அறியாமையினால ஃபைப்ராய்டுக்குலாம் கருப்பை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரி. அகைன் இந்த ஃபைப்ராய்டோட சைஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் குரூப் தான் நான் சொன்னேன். மோஸ்ட் காமன்லி எல்லா ஏஜ் குரூப்பும் செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ஸ் வந்து நிறைய வருது. செக்ஷுவலி ஆக்டிவ்னா ஆணும் பொண்ணும் சேர்ற ஏஜ். அது 15 வயசுலேருந்து 45 வயசு இருக்குமே நம்ம ஃபைப்ராய்டை பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. அகைன் இந்த ஃபைப்ராய்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரநெல்லிக்காய் சைஸ்லேருந்து ஒரு சாக்கர் பால் சைஸ் வரைக்கும் இருக்கும். எனக்கு 15-20 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கூட நாங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். எங்கள் ஒரே ஃபைப்ராய்டு 20 சென்டிமீட்டருக்கு அப்படி இல்லைங்க. ஒரு ஃபைப்ராய்டு 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஃபைப்ராய்டு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு ஃபைப்ராய்டு 3 சென்டிமீட்டர் இருக்கும். இது எல்லாமே ஒன்றா மேட் ஆகிருக்கும். ஒன்றா வந்து மேட் ஆகி பெருசாக ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் அளவு கூட நாங்கள் ஃபைப்ராய்டு வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த ஃபைப்ராய்டுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன், மெயின் காம்ப்ளிகேஷன் என்னென்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ்ங்க. இன்னொன்று டிஸ்மெனோரியா. மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபைப்ராய்டுக்கு ஒரு லேடி, ஒரு 30 இயர்ஸ் லேடி அதுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைஸ் வந்து அதே வந்து சின்னசாகவும் இருக்கலாம், இவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம், ஆப்பிள் சைஸும் இருக்கலாம், ஒரு சாத்துக்குடி சைஸும் இருக்கலாம். வாட் எவர் த சைஸ் மே பி. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வரும். அதாவது 7 நாள்லேருந்து
15 நாள் வரைக்கும் மென்சஸ் போவாங்க. மென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் 5, 6 பேட் யூஸ் பண்ணுவாங்க, 2வது நாள் 10 பேட் யூஸ் பண்ணுவாங்க, 3வது நாள் 15 பேட் யூஸ் பண்ணுவாங்க. பேடே எனக்கு நிற்க மாட்டேங்குது மேடம், பேடே தாங்க மாட்டேங்குது அப்படின்னு 2, 3 பேட் வச்சு பார்த்தேன் மேடம், அதுவும் தாங்க மாட்டேங்குது. அதனால ஒரு பெரிய சாரியை கட் பண்ணி 2 முறைக்கு ஒரு சாரியை நான் வந்து வச்சேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் நனைஞ்சிருது. ஒரு முறைக்கு 2 சாரி கட் பண்ணி வச்சேன் அப்படின்றவங்களையும் பார்த்துருக்கோம். ஒரு சாரியை கட் பண்ணி காட்டன் சாரி காலையில் ஒன்று நிறைய சொல்லுவாங்க, இந்த வில்லேஜ் சைடுக்கு சொல்லுவாங்க, இந்த ரேஷன் புடவை தான் மேடம் வச்சேன், 2 முறையே அந்த புடவையே காலி ஆயிடுச்சு தூக்கி போட்டேன் அப்படிம்பாங்க. 2 முறை வைக்கும் போதே அந்த புடவையே நனைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. 2வது என்ன நரேட் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா வலி. அகைன் அந்த வலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அடிவயிறில் ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணுற மாதிரி, கத்தி எடுத்து கட் பண்ணுற மாதிரி எப்படி கட் பண்ணால் ஒரு வலி வரும் அந்த மாதிரி வலி வரும். அதே மாதிரி ட்ராக்கிங் பெயின் சொல்லுவாங்க. பிறப்புறுப்பு வழியாக கையை வச்சு கருப்பை யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வரும். கோடிக்கு பெயின், ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலி வரும். ஜிப்புன்னு வலி வரும். இந்த அடிவயிறு வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா இடுப்பெரும்பு விரிஞ்சி அந்த குழந்தை வெளியே வரும்போது ஒரு ரொட்டேஷன் ஆக்சஸ் வலி வரும் பார்த்தீங்களா, அந்த வலி வரும். அந்த மாதிரி நிறைய பெயின் இருக்கும். ஒரு சிலர் சுருக்குன்னு குத்தி வலி இருக்குதுன்னுவாங்க. ஒரு சிலர் வந்து அடிவயிறு வலி வரும்போது கால் வலியும் சேர்ந்து வருதுங்க மேடம். ஒரு சிலர் வாந்தி வருது அப்படிம்பாங்க. ஸோ இந்த 2 ரீசன்ஸ் போதாதுங்களா கருப்பை எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஃபைப்ராய்டுக்கு தீர்வு இருக்கா? அகைன் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்தாலே ஃபைப்ராய்டு இருக்கிறது தெரியும், என்ன சைஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? அகைன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும், பீங் ஹோமியோ டாக்டர், ஹோமியோபதியில் 100% இதுக்கு க்யூர் இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த சிம்டம்ஸை பேலியேட் பண்ணலாம். இந்த பெயின், இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டிஸ்மெனோரியா பேலியேட் பண்ணலாம். டிஸ்மெனோரியாவை கிளியர் பண்ண முடியும். நாங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். டிஸ்மெனோரியா அதாவது வலியும் நம்ம நல்லா பண்ணிக்க முடியும். இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோலையும் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணிக்க முடியும். சரிங்க, இப்போ எங்களுக்கு ஃபைப்ராய்டுனால குழந்தை இல்லை, ஹோமியோபதி மெடிகேஷன்ஸை நல்லா பண்ணிக்க முடியுமா? தாராளமாக நல்லா பண்ணிக்க முடியும். இந்த டியூமரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் பண்ணி வச்சிடும். அதாவது ஸ்டண்ட் பண்ணுறதுனா என்னென்னா அதோட வளர்ச்சியை தடைப்பட்டு நிறுத்துற மாதிரி ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்குது. அதனோட வளர்ச்சியை தடைப்படுத்துகிற ஹோமியோபதிக் மெடிசன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டி சுருக்கிற மெடிசனை, கட்டி கரைக்கிற மெடிசன்ஸ் கொடுப்போம். சரி, இதை ஃபஸ்ட்டு வளர்ச்சி தடைப்பட்டு நிறுத்தணும், அதுக்கப்புறம் கட்டியை சுருக்கணும், அதுக்கப்புறம் கட்டியை கரைக்கணும், எவ்வளோ நாள் ஆகுது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ வருஷம் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம்லாம் இந்த ஏறக்குறைய 4லேருந்து 5 மாதம் கம்ப்ளீட் க்யூர் கொடுத்துருவோம் இந்த ஃபைப்ராய்ட்லேருந்து. சரிங்க, கம்ப்ளீட் க்யூர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மென்சஸ் போவோம், நார்மலாக மென்சஸ் போயிங்க. அதுக்கப்புறம் வலி எங்களுக்கு வருமா? ஏன் வலி வரப்போகுது? ஒரு நோய் இருக்குது, நோயினோட அறிகுறி இருக்குது. அந்த நோயே இல்லைன்னா நோயினோட அறிகுறி எங்கே இருக்கும்? புரியுதுங்களா? நோய் இருந்தால் மட்டும்தான் அதனோட அறிகுறி இருக்குது. நோய் இல்லைன்னா அதனோட அறிகுறியே இருக்க போகிறது இல்லை. அப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து வலி வரப்போகுது? அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, எங்கள் ஃபைப்ராய்டு வந்து கரைச்சிட்டா, ஃபைப்ராய்டு தான் எங்கள் குழந்தை இல்லாததுக்கு ஒரு மெயின் காரணம். ஃபைப்ராய்டு கரைச்சா கருத்தரிக்க வைக்க முடியுமா? ஃபைப்ராய்டு கரைச்சி நாங்களே கருத்தரிக்க வைப்போம். புரியுதுங்களா? ஸோ ஃபைப்ராய்டுனா என்ன? ஃபைப்ராய்டை பற்றி சொல்லணும், நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு ஃபைப்ராய்டுனா என்ன, அது என்ன இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர், அது எந்த ஏஜ் குரூப் வரும், அதனோட சைஸ் என்ன, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மேலும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.